ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போறோம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பர்சன் கிட்ட நீங்க ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாமா இல்லை மூவ் ஆன் பண்ணலாமா, அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரீடிங் மூலயமா. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனலான ரீடிங் வேணும்னா நீங்க டிஸ்பிளே த்ரூ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வேணும்னாலும் சரி, இந்த டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணி இதை கத்துக்கிட்டு நீங்களும் டாரோ ரீடிங் பண்ணணும்னாலும் சரி, அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு என்ன வேணுமோ அந்த சர்வீஸை மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் டேக் இட் ரெசனேட் ஆன் திஸ் ரீடிங். ஓகே, அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் காதல் கைக்கூடி விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சிம்ம ராசி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். சிம்ம ராசி, ஓகே, சிம்ம ராசி. We have Four of Swords, we have Page of Cups, we have the Star. Oh, very positive energy, ஒரு very positive outlook in the cards கொடுக்குது. சிம்ம ராசி இப்போ ஒரு ரெக்கவரி ஜோன்ல இருக்கிறீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரெக்கவரி மோட்ல இருக்குது. நிறைய மன கஷ்டங்கள், காயங்கள், பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நடந்திருக்கலாம் மேபி. பட் இப்போ அதெல்லாம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. உங்க சைடும் உங்க பார்ட்னர் சைடும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த சில பிரச்சனைகள்லாம் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. அந்த மோசமான சிச்சுவேஷன்ஸ்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ரீகன்சிலேஷன் ப்ராசஸ்க்காக ரெண்டு பேருமே எதிர்பார்க்குறீங்க. இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வருவீங்க அப்படின்னு அவங்க வருவாங்கன்னு நீங்களும் இப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கு. அண்ட் இது ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்த ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கான விஷயங்கள்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் ரஷ் பண்றதும் இல்லை, பொறுமையா இருக்கிறீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணலாம். அவசரப்பட்டு எதையும் சொதப்ப வேண்டாம். நிதானமா போகலாம், விட்டு கொடுத்து போகலாம், காம்ப்ரமைஸ் பண்ணி போகலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்னுடைய அந்த ஒரு நாட் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, பொறுமையாவே ஹேண்டில் பண்ணலாம். இப்படியான ஒரு சுச்சுவேஷன் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சிம்ம ராசி? Okay. Queen of Pentacles, we have Knight of Cups, we have the Nine of Pentacles, we have the World, we have the Page of Swords, lot of cards. So lot of cards here and a lot of information here about என்ன situation. ஆக்சுவலி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கம்ப்ளீஷன் தேவைப்படுது. அந்த கம்ப்ளீஷன் எங்க தேவைப்படுதுன்னா பர்சனல் லைஃப்ல தேவைப்படுது. ஓகே, யாரும் டிபெண்ட் பண்ணாம வாழணும்னு நினைக்கிறீங்க. உங்களோட இண்டிபெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்ட் பண்ணாம என்ன நான் காப்பாத்திக்கினாதான் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் அதே மாதிரி காப்பாற்ற முடியும். ஸோ இனி ரீகன்சிலேஷன் ஆளா கூட சரி, பட் ஃபர்ஸ்ட் நடந்த மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாதுன்னா நான் should be stable அப்படின்னு நினைக்கிறீங்க, ரைட்? இதுல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண் நபர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னும் போது, நீங்க பெண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண் நபர், நான் ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகணும், எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கணும், கரியர்ல ஸ்டேபிள் ஆகணும், என்னோட பர்சனல் லைஃப்ல செட்டில் ஆகணும், டிபெண்டா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணா கண்டிப்பா என்னுடைய காதல் நிச்சயமா கை கூடும். என் பர்சன்
என்னோட வேல்யூ தெரிஞ்சு வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. அண்ட் அவங்க வர்றதுக்குள்ள நான் சீக்கிரம் என்னோட லைஃப்பை வந்து நான் செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ப்ரைடு கொடுக்குற மாதிரி நான் இருக்கணும், அப்படியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஃபீமேலுக்கு என்ன தோணுதுன்னா, மேபி அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பட் அவங்களுக்கு தோன்ற விஷயம், நான் ஸ்டேபிளா இருந்தேன்னா என் பார்ட்னர் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ கரண்ட்ல நீங்க இருந்தாலுமே சரி, கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே சரி, அந்த ஃபீமேலுக்கு இந்த உணர்வு தோணும், நான் இன்னும் வந்து ஸ்டேபிள் ஆகணும், அப்பதான் என் பார்ட்னர் என்னை விட்டு போக மாட்டாங்க, எனக்கு வேல்யூ பண்ணுவாங்க, எனக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, இமோஷ்னலாக இருக்கட்டும், ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் எதனா பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றது ஃபீமேல் எனர்ஜிக்கு அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் மேல் எனர்ஜிக்குமே வந்து நிச்சயமாக அவங்களுக்கும் அந்த இமோஷன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க, ரைட். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம், பொறுமையா போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, நேரம் வரும் வரை காத்திருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மேல் எனர்ஜியும் அதுதான் இங்கே குறிக்குது. ஃபீமேல் எனர்ஜி அஸ் வெல் அஸ் நான் நல்லா இருந்தா கண்டிப்பா என் பார்ட்னர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னை தேடி வருவாங்க, இப்படியான விஷயம் ஃபீமேல் எனர்ஜி வந்து இருக்கு. ஸோ இது மியூச்சுவலா ஒரு நல்ல எனர்ஜி தான் ஆக்சுவலா, சரிங்களா. பட் சிச்சுவேஷன் சீக்கிரமா உங்களுக்கு கை கூடணும் அப்படின்றது தான் இங்க விஷயமே, ரைட். ஓகே, சிம்ம ராசி, இப்போ நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல மூவ் ஆன் பண்ணலாமா இல்லை ஸ்டே பண்ணி இருக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் யுவர் ஆன்சர் இஸ் தேர். ஓகே, so this is your answer. You can stay on your relationship. You can stay on your relationship. நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாம், ரைட். இந்த ரிலேஷனுக்காக எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. யுவர் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அண்ட் யூ மஸ்ட் ஸ்டே ஆன் திஸ் ரிலேஷன்ஷிப், யூ மஸ்ட் ஸ்டே ஆன் திஸ் பர்சன், ரைட். நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்கு, நல்ல ஒரு டீம் ஒர்க் இருக்கு, உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல கோஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ சம்ஹவ் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு தூர நிலைமை இருக்கு, ஒரு லிமிட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைனாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறதா இருக்கட்டும், கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக மாறும். ஓகே, அந்த நிலை மாறும். நல்ல ஒரு அப்கிரேட் சுச்சுவேஷன் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்காக மூவ் ஆன் பண்ண வேண்டாம், ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாம். இந்த ரிலேஷனுக்காக ஸ்டே ஆன் பண்ணி இருக்கலாம், தப்பே கிடையாது, ரைட். ஸோ இப்போ உங்களுடைய டவுட்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரீகன்சிலேஷன் ப்ராசஸும் இருக்குது, கூடிய விரைவில் உங்களுக்கு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டே ஆன் திஸ் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெவல் எப்படின்னா பண்ணலாம், அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட். ஸோ சிம்ம ராசி, உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் காதல் கைக்கூடி விட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.